ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக எல்லோரும் ஹாப்பியாக இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மினி vlog தான். எங்களோட ஒரு நார்மல் ஈவினிங் ரொட்டீன் தான். என் ஹஸ்பண்ட் யூஸ்வலாக வர வழியில் வந்துட்டு ஒரு நியூவாக ஒரு கவர்மெண்ட் பார்க் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, ஓகே, இன்றைக்கி போய்ட்டு அதை விசிட் பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப அந்த லைட்டிங்கு அது வர ஒரு ஏரி பக்கத்தில் இருக்குது. ஸோ ஏரி பக்கத்தில் இருக்கும்போது அங்கே இருக்க வியூஸ், அந்த வாட்டர் வியூஸ் இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. உள்ளே அந்த லைட்டிங் இன்டீரியர்லாம் எப்படி இருக்குன்ட்டு சும்மா போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி ட்ரை பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. யூஸ்வலாக வந்துட்டு நம்ம நிறைய பார்க்ஸ் பார்த்துருப்போம். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப யூனிக் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃபோட்டோ பாயிண்ட். அந்த ரிவர் வியூ வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்குங்க. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் ஒரு 1/2 hour 1 hour அங்கே சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்தோன்னா உண்மையாகவே ரொம்ப மென்டலி வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் ஆகுது. அப்படி தான் இருந்தது எங்களுக்கு. மண்டே வந்துட்டு மார்னிங்கே வந்துட்டு ஹரிபரியா ஸ்கூல், ஆஃபீஸு இப்படி ஓடிட்டு இருந்தனாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்துட்டு அங்கே போயிட்டு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்தது. ஆனால் என்னென்னா, பிஃபோர் மேரேஜ்லாம் ஒரு பார்க், பீச்லாம் போனோன்னா நமக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹரிபரி டென்ஷன்லாம் இருக்காது. இப்போ குழந்த பிறந்து போகிறது வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு ஒரு பக்கம் நமக்கு ரிலாக்ஸாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் டென்ஷனாக இருக்குது. என்னென்னா பசங்க ஓடிட்டே இருக்காங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் இடிச்சுப்பாங்களோ, விழுந்துருவாங்களோ, அடிபட்டுருவாங்களோ, இந்த மாதிரி நாம் தான் பதறோம். ஆனால் அவங்களாம் அசால்ட்டாக வந்துட்டு ஏறுறது, குதிக்கிறது, தொங்குறது இந்த வேலைலாம் பார்த்துட்ருக்காங்க. யாருக்குமே வந்துட்டு எந்த பயமும் இல்லை, கவலையும் இல்லை. அவங்க வந்துட்டு அவங்களோட இதில் கரெக்டாக தான் இருக்காங்க. நாம் தான் வந்துட்டு பயந்துட்டுருக்கோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்க அந்த வால்லலாம் இருக்க பெயிண்டிங் வந்துட்டு வால் பெயிண்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே ஒரு மாதிரி 3D எஃபெக்டில் பெயிண்ட் பண்ணியிருந்தாங்க. டைம் 1 hour பத்தாதுங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி பசங்க இல்லாமல் மேபி கப்புள்ஸாக இல்லை ஜென்ரலாக சிங்கிளாக போனால் கூட ஒன்றொன்றுத்தையும் நம்ம நின்று சும்மா அதை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்துட்டு என் பிள்ளையோடு போனதுனால அவள் பின்னாடி ஓடுறதே எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது. நல்லா பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரியான அந்த பாத்வேலாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப யூனிக்காக எலகண்ட்டாக நல்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஒரு பக்கா பிளேஸாக இருக்குது. நான் சொல்லிகிட்டே வரேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட, கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் டைமில் கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும்போது நான் பிளான் இல்லை. யூஸ்வலாக பார்க் எப்படி போனால் ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு அப்படி தான் போய், ஏன்னா வந்துட்டு ஓடிட்டு தான் இருப்பேன் அங்கே போயிட்டு இல்லையா, பின்னாடி ஓடிட்டு தான் இருப்பேன். ஸோ அந்த இதில் தான் நான் போனேன் எப்போவுமே போகிற மாதிரி. ஆனால் வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தேன், கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு 4-5 ஃபோட்டோ பாயிண்ட் பார்த்து வச்சுருக்கேன். அந்த இடத்துல இருந்து ஒரு 4-5 ஃபோட்டோ எடுத்து ரீல்ஸ் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி ரொம்ப யூனிக்காக பிளான் பண்ணியிருந்தாங்க.